பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள். அதற்காக அவரே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி மரித்திருக்கிறார். மரித்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சூழ்நிலைகளை குறித்து கலங்குகிறீர்களா? பயப்படாதங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களை மறக்காதபடி நினைவில் வைத்து ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பாவே என்னை புரிஞ்சு கொள்ளலை, அம்மாவே என்னை புரிந்து கொள்ளலை, எங்கள் வீட்டில் யாருமே என்னை புரிந்து கொள்வதில்லை, ஒரு அனாதையை போல் தான் நான் இருக்கிறேன், என் எதிர்காலத்தை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லை, ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், ஏன் என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கிறது என்பதாய் நீங்கள் கலங்குகிறீர்களா? பிரியமானவர்களே, மனிதர்களிடத்தில் அன்பை தேடி ஏமாந்து போனீர்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் மேலே மிகவும் அன்புள்ளவர். மகளே என்று, மகனே என்று உங்களை அன்போடு அழைக்கிறவர். பாசத்தோடு உங்களை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இருக்கும்போது ஏன் மனிதர்களுடைய அன்பை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? யார் நேசிக்காவிட்டால் என்ன? இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு யாருடைய அன்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, உம்முடைய அன்பு எனக்கு இருக்கிறத இது போதும்னு சொல்லுங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் அழகாய் நடத்துவார். என்ன இயேசுவை நேசித்தா என் எதிர்காலம் என்ன ஆகும்? பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை நேசித்து உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேல் அன்பு காட்டாமல் இருந்தாலும் இயேசு உங்களை புரிந்து கொண்டு அன்பு காட்டுகிற ஒரு மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து தருகிறவர். அதை மறந்து போகாதிருங்கள். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அவள் எழுதியிருந்தாள், அங்கிள், எனக்கு தாய் தகப்பன் 2 பேருமே இல்லை, 2 பேருமே மறிச்சிட்டாங்க, நான் ஒரு அனாதையாக்கப்பட்டுட்டேன். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் என் மேலே இறக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளையோடு நீயும் இருந்து கொள் என்று தங்கள் வீட்டில் என்னை சேர்த்து கொண்டார்கள். என் மேலே அவங்க அன்பு வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளோடு கூட என்னையும் நேசித்து என்னை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஆனால் எல்லா சமயமும் அந்த அன்பு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்களும் மனுஷங்க தானே. சில பிரச்சனைகள், தேவைகள் நெருக்கும்போது அவங்க அந்த கோபத்தை என் மேலே காட்டுறாங்க. சில சமயம் என்னுடைய காலேஜுக்கு ஃபீஸ் கேட்டால், ஒரு புக்கு வாங்க காசு கேட்டால் சந்தோஷமாக கொடுக்குறாங்க. சில சமயம் முறுமுறுக்கிறாங்க, திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு வீண் செலவு, இந்த மாதிரி இவளை வச்சு அழுகிறோமேன்றெல்லாம் வார்த்தை பேசுகிறாங்க. என் இருதயத்தை இதை ரொம்ப காயப்படுத்துது. எனக்கு ஒரு 5 ரூபா வேணுன்னா கூட உரிமையாக போய் என்னால் கேட்க முடியல. எங்கள் அப்பா அம்மாவை இருந்தால் நான் கேட்க முடியும், எனக்கு தாங்க அப்படின்னு உரிமையாக கேட்க முடியும். அவங்க திட்டினா கூட என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போ இவங்க என்னை முறுமுறுக்கும் போது அந்த காசை கேட்க எனக்கு பயமாக இருக்குது. நியாயமான ஒரு காரியத்திற்கு பணம் வேணுன்னா கூட அவங்கள்ட்ட போய் நிற்க எனக்கு பயமாக இருக்கிறது. சில நேரம் சந்தோஷமாக கொடுக்குறாங்க, சில நேரம் முறுமுறுக்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் அவங்க என் சொந்த தாய் தகப்ப மாதிரி வராதே, அதனால் எனக்கு பயமாக இருக்குது. இத்தனை வருஷ காலம் சில சமயம் நான் துக்கப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு என்னை ஆறுதல் படுத்தி இந்த அளவுக்கு நான் போஸ்ட் கிராஜுவேட் படித்து முடிச்சிட்டேன், மேல் படிப்பு படித்து முடிச்சிட்டேன். ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை, எனக்கு இவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துட்டார். ஆனால் இப்போ என்னுடைய எதிர்காலம், இப்போ எனக்கு திருமண காரியத்திற்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்களை கேட்குறவங்கள்ட்ட கட்டி கொடுத்து அனுப்பிடணும், அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஆண்டோடைய கிருபையில் நான் இவ்வளோ படிப்பு படிச்சுட்டேன். ஆனால் இப்போ அவங்க நினைக்கிறது, என்ன படித்து எந்த பையன் வந்தாலும் கட்டி அனுப்பிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ என் எதிர்காலமே எனக்கு கேள்விக்குறி ஆகிவிட்டது. நான் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, இல்லை எனக்கு கொஞ்சம் படித்த மாப்பிள்ளையாக பாருங்கள், அல்லது இப்படி ஒரு வேலை செய்கிற மாப்பிள்ளையாக பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை அதில் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பா அம்மா இருந்து சொல்லலாம். ஒரு அனாதையாக ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன், அவங்கள்ட்ட இப்போ எப்படி என்னால் சொல்ல முடியும்? அதனால் என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அவங்கள்ட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. சில சமயம் வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்று தோன்றுகிறது என்று வேதனையோடு அந்த மகள் எழுதியிருந்தாள்.
அந்த கடிதத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன். அந்த மகளுக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினேன். இயேசு உனக்கு தகப்பனாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் தாயாக இருக்கிறார், அவருடைய கரத்தில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. உன் தலையின் மயிரை கூட எண்ணி வச்சிருக்கிறாரா, அந்த மயிர் கீழே விழுன்னா கூட அவருக்கு தெரியாமல் விழ முடியாது. அவ்வளோ அக்கறை உள்ள தேவன் உன் எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு அக்கறையோடு இருப்பார். உன் விருப்பத்தை அவரிடத்தில் சொல்லு, உன் வாஞ்சி அவரிடத்தில் தெரியப்படுத்த ஒரு அற்புதம் செய்வார். ஆண்டவர் எப்படி நீ பற்றிக்கொள்ளன் என்பதாக ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். சில நாட்கள் கழித்தது அவளிடத்திலிருந்து ஒரு பதிலும் ஒரு திருமண அழைப்புதலும் வந்தது. அவள் எழுதியிருந்தால், அங்கள் உங்களை கடிதம் என்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். இப்போ பாருங்கள், ஆண்டவர் என்னை விட படித்த நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு ஆண்டவருக்கு பயந்த நல்ல ஒரு மணமகனை எனக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, மனுஷங்க நினைச்சாங்க சரி எந்த பையன் வந்தாலும் கட்டி அவளை அனுப்பிடலாம், அவ்வளோதான் நம்முடைய கை கழுவிடலான்னு நினைச்சாங்க. ஆனால் தேவன் பார்த்தா என்னுடைய பிள்ளை அவள் விரும்புகிறபடி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பாராத விதத்தில் கர்த்தரை கொண்டு வந்து இந்த மகளை எங்களுக்கு கொடுங்க, பணம் வேண்டாம், நகை வேண்டாம், ஒரு மகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த மகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் அனுப்பினார். ஒருவருக்கு செய்தவர் இன்னொருவருக்கு செய்ய மாட்டாரா? உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம், என்னுடைய தாய் தகப்பன் சிநேகிதன் எல்லாம் நீர் தான், என் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நீர் என்னை நடத்தும்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுங்க. அழகாய் நடத்துவார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டு செய்த நன்மையை மறந்துடாதுங்க. ஆண்டு செய்த ஒவ்வொரு நன்மைக்கு நன்றி உள்ளவளாயிருங்க. அவருக்கு சாட்சியாக இருங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவருடைய ஊழியத்துக்கு உதவியாக இருங்க. கர்த்தரப்பம் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க செய்வார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு தாயின் தகப்பனுமாய் இருந்து அற்புதமாய் நடத்துவார். அதனால் மனம் கலங்காதிருங்க. ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக இன்றைக்கு மாறும். அந்த பாரத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒரு எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை உங்களுக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த தம்பிக்காக, இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அப்பா, இவர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினதை நினைத்தருளும். எந்த பாவ பழக்கம் பாவ கண்ணிலே சிக்கி இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து ஒரு விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அந்த கண்ணி தெரிப்பட்டு போகட்டும். அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்படட்டும். ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அந்த பாவத்தின் வல்லமையில் இந்த விடுதலை ஆக்கி பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு தாரும். இன்று முதல் ஒரு தேவ சமாதானம் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். அவருடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் தாயும் தகப்பனுமாய் கூட இருந்து இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிலை வெற்றியை தாரும். மேல் படிப்பிற்கு வழிகளை திறந்து தாரும். வேலைக்காக நல்ல ஒரு ஆசீர்வாதமான வழி உண்டாக்கி தாரும். பிஸ்னஸுக்கான தேவைகளை சந்தியும். இவளை ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதற்கு தடையாயிருக்கிற சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள், அந்த காயங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு சந்தோஷம் அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். இன்று முதல் நீரை தாயின் தகப்பனுமாய் இருந்து அவளை நடத்தும். வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை நீர் உண்டாக்கி தாரும். ஆசீர்வதித்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இவர்களில் யாராவது வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இந்த வாலிப வயதில் இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது என்று கலங்கினால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இன்றைக்கு அந்த வியாதியின் வல்லமை மறையட்டும். போர்லாட சாத்தானுடைய வல்லமைகள் பிள்ளைகளை தொடாதபடி உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ள வைத்து காத்துக்கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களை ஆசீர்வதித்து விட்டார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. அவர் உங்களை மறக்காதவர். உங்களுக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். தின வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அவரோட பேசுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் கரம் பிடித்த அழகாய் உங்களை நடத்துவார். ஆமேன்.